கோழைக்கு எதிர் தூதுவளை, நம் குடும்பத்தின் நன்மைக்கு துளசி அப்படின்னு ஒரு மருத்துவ பழமொழி சொல்லுவாங்க. கோழை அப்படின்றது நமக்கு பிடிக்கிற சளியை தான் குறிக்கும். இந்த சளிக்கு சரியான மருந்து தூதுவளை. இதை நம்ம கஷாயமா சாப்பிடலாம், கீரையா செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா தோசையா செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி நம்ம அதை உட்கொள்ளலாம். அது நம்ம உடம்புல இருக்கிற சளியெல்லாம் அகற்றிரும். துளசி இலை நம்முடைய உடல்ல பல வியாதிகளுக்கு மருந்து. அஜீரண கோளாறு, சளி, தோல் வியாதிகள், இப்படி பல வியாதிகளுக்கு இந்த துளசியை மருந்தா பயன்படுத்துறாங்க. அதனால நம்ம குடும்பம், நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே துளசி நல்லது. கோழைக்கு எதிர் தூதுவளை, நம் குடும்பத்தின் நன்மைக்கு துளசி அப்படின்னு ஒரு மருத்துவ பழமொழி சொல்லுவாங்க. கோழை அப்படின்றது நமக்கு பிடிக்கிற சளியை தான் குறிக்கும். இந்த சளிக்கு சரியான மருந்து தூதுவளை. இதை நம்ம கஷாயமா சாப்பிடலாம், கீரையா செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா தோசையா செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி நம்ம அதை உட்கொள்ளலாம். அது நம்ம உடம்புல இருக்கிற சளியெல்லாம் அகற்றிரும். துளசி இலை நம்முடைய உடல்ல பல வியாதிகளுக்கு மருந்து. அஜீரண கோளாறு, சளி, தோல் வியாதிகள், இப்படி பல வியாதிகளுக்கு இந்த துளசியை மருந்தா பயன்படுத்துறாங்க. அதனால நம்ம குடும்பம், நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே துளசி நல்லது. கோழைக்கு எதிர் தூதுவளை, நம் குடும்பத்தின் நன்மைக்கு துளசி அப்படின்னு ஒரு மருத்துவ பழமொழி சொல்லுவாங்க. கோழை அப்படின்றது நமக்கு பிடிக்கிற சளியை தான் குறிக்கும். இந்த சளிக்கு சரியான மருந்து தூதுவளை. இதை நம்ம கஷாயமா சாப்பிடலாம், கீரையா செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா தோசையா செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி நம்ம அதை உட்கொள்ளலாம். அது நம்ம உடம்புல இருக்கிற சளியெல்லாம் அகற்றிரும். துளசி இலை நம்முடைய உடல்ல பல வியாதிகளுக்கு மருந்து. அஜீரண கோளாறு, சளி, தோல் வியாதிகள், இப்படி பல வியாதிகளுக்கு இந்த துளசியை மருந்தா பயன்படுத்துறாங்க. அதனால நம்ம குடும்பம், நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே துளசி நல்லது.